இப்போது இந்த அக்ரலிக் ஷீட்டை எனக்கு தேவையான ஷேப்புக்கு நான் கட் பண்ணிவிட்டு அதில் தேவையான இடத்துல வந்து நான் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த அக்ரலிக் ஷீட்டில் இந்த மோஷன் சென்சார், எல்இடி லைட், டைப் சி சார்ஜிங் மாடியூல், லித்தியம் அயன் பேட்டரி இது எல்லாத்தையும் வந்து நான் சால்டிங் பண்ணி அதாவது இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணி ஒட்டி வச்சிட்ருக்கேன். அதை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலி நம்ம லைட் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லா லைட்லையும் இருக்கிற மாதிரி இது வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் ஸ்பெஷலாக நான் வந்து ஒரு மோஷன் சென்சார் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக லைட் ஆன் பண்ணிட்டு இதை வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 3 மோடு இருக்குது. ஹை, மீடியம், லோ அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. ஒன்ஸ் இப்படி ஆன் பண்ணிவிட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். யாராவது இது கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த மோஷனை வந்து சென்ஸ் பண்ணி லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எரிய வைக்கும். பட் நான் இதில் இன்னும் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணல. அதை ஆட் பண்ணால் பார்க்குறதுக்கு ப்ரீமியம் எலைட்டாக இருக்கும். அப்படி என்ன தானே ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மறுபடியும் கேட்குறேன். ராஜசேகர் சாகுறப்போ தயாளு காதுல ஏதோ சொன்னா, என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? பவர் ஹவுஸ். லைட் எரிஞ்சிகிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். இந்த விரலில் எதுக்கு நான் இங்கே வச்சுருக்கேன், ஏன்னா இந்த மோஷன் எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறதுக்காக. ஒன்ஸ் லைட் ஆனதுக்கப்புறம் இந்த விரலை லைட்டாக நவுத்தேன், அப்படியே அது இந்த சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி லைட் ஆன் பண்ணும். பாருங்களேன், ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் லைட்டாக விரலை நவுத்துவேன், அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். பாருங்களேன், அவ்வளோதான், ஆன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மோஷன் சென்சார் லைட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது அந்த மோஷன் சென்சார் லைட் வந்து ஆனில் இருக்குது. ஒன்ஸ் அதை வந்து ஆன் பண்ணி வச்சதுக்கப்புறம் அது பாட்டு எரிஞ்சிகிட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்னா ஆஃப் ஆகிடும். அப்போது லைட்டாக நம்ம மூவ்மெண்ட் பண்ணாலே போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ அங்கே ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் லைட்டாக நான் சைடு நவுறேன், ஆனாவும் ஆன் ஆகிடும். ஸோ இந்த மோஷன் சென்சார் வந்து எப்படின்னா, அங்கே ஏதாவது அஸ்டக்கிள் இல்லை ஆப்ஜெக்ட் ஒன்று வந்து அந்த சென்சரை தாண்டி அது ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ் வரைக்கும் அது வந்து ஒர்க் ஆகும். அதை எத்தனை நம்ம நவுந்தோம் அப்படின்னாலே அதை வந்து சென்ஸ் பண்ணி அதை வந்து லைட் ஆன் பண்ணிடும். மறுபடியும் ஆன் ஆகிருக்கு. மறுபடியும் பார்க்கலாம் இருங்க, அதை ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே இருக்குது, இங்கே மறுபடியும் ஆஃப் ஆகட்டும். இப்போ நான் திரும்பி அது பக்கத்தில் போனோன்னே அது என்ன ஆகும்னா ஆஃப் ஆகிடும். ஆன் ஆகிடும். இப்போ ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு ஸ்டெப் எடுத்து கூட வைக்கல, அதுக்குள்ள ஆன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும், ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ரிப்போர்ட் சேனல். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் சயின்ஸ் ரிப்போர்ட் தான், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.